லாஸ்ட் வீக் என்னோட ஆஃபீஸ் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதுக்கு நான் அங்கே போயிருந்தேன். அண்ட் அங்கே நிறைய பேர் வந்திருந்தாங்க. அண்ட் நான் இப்போ தான் ஜாயின் பண்ணதால் யார்கிட்டயும் பேசாமல் தான் இருந்தேன். அப்போ என்னன்னா, அந்த என்விரான்மெண்ட்டை அப்படியே நோட்டீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அந்த வைபே அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. நிறைய பேர் ஃபேமிலியை கூப்பிட்டு வந்திருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக பேசிட்டு ஒரு மாதிரி எல்லாமே ஹோல்சமாக இருந்துச்சு. கொஞ்ச டைம் அப்புறம் என் கூட சில பேர் பேச ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் அப்போ நான் ரியலைஸ் பண்ண விஷயம் என்னன்னா, எல்லாரோட லைஃப்லேயும் ஒரு கஷ்டமான பகுதி இருக்குது. அது ஃபைனான்ஷியலாக இருக்கலாம், ஹெல்த் வைஸ் இருக்கலாம், ஃபேமிலி வைஸ் இருக்கலாம். பட் இதெல்லாம் வெளியிலேருந்து பார்க்கும்போது எனக்கு தெரில. அப்போ எனக்குள்ள ஒரு கொஷின் வந்துச்சு, எப்படி இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இன்னும் ஹாப்பியாக இருக்காங்கன்னு. அண்ட் அதை கவுண்டர் பண்ணுறதுக்கு இன்னொரு கொஷினும் வந்தது, ஏன் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலே நம்ம ஹாப்பியாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னு. அண்ட் அந்த டைமில் இதுக்கான தெளிவான ஆன்சர் எனக்கு கிடைக்கல. ஐ திங்க் நம்ம ஹாப்பினஸை நம்மளே சப்ரஸ் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். யோசிச்சு படம், ஒரு ப்ராப்ளம்ஸ் இருந்து நம்ம கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தாலே என்னடா ரெஸ்பான்சிபிளாக இல்லைன்னு நம்மளுக்கே தோணும். என்னடா இவ்வளோ லத்தாஜிக்காக இருக்கேன்னு நம்மளையே கேட்போம். நான் ஹாப்பினஸ்ன்னு சொல்லும்போது லாஃப்டர், ஸ்மைல்ஸ் இதை மட்டும் நான் சொல்லலை. ஒரு ப்ராப்ளம் ஓவர் திங்க் பண்ணாமல் அதை சால்வ் பண்ணுறதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறதும் ஒரு விதமான ஹாப்பினஸ் தான். ஸோ கடைசியாக என்ன தான் சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, ஹாப்பினஸ் ஒரு கண்டிஷனுக்குள்ளே வரக்கூடாது. இட் ஷுட் பி அவர் சாய்ஸ். கஷ்டங்கள் லைஃப்பில் வர்றது எப்பயுமே நிற்க போகிறதில்ல. ஸோ நம்ம ஹாப்பினஸை டிசைட் பண்ணுறதுக்கான அத்தாரிட்டியை நம்ம ஏன் அதுக்கு கொடுக்கணும்? இட் ஷுட் பி அவர் சாய்ஸ். அண்ட் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.